a மைனஸ் பி 2a மைனஸ் பி 2a ப்ளஸ் சி 3c ப்ளஸ் டி அப்படின்னு சொல்லி கொடுத்து இன்னொரு அணி கொடுத்து ஏபிசிடி காணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்கனால இதை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிறதுக்கு இதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போது a மைனஸ் பி ஈக்குவல் டு 1. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி வச்சுக்கோங்க. அடுத்து 2a ப்ளஸ் சி ஈக்குவல் டு அதுக்கு நேரம் என்ன இங்கே இருக்குது 5. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது சொல்லுங்கள். 2a மைனஸ் பி ஈக்குவல் டு 0. இதை வந்து மூணாவது ஈக்குவேஷன் சொல்லி வச்சுக்கோங்க. அடுத்து 3c ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2. இது வந்து நாலாவது ஈக்குவேஷன் சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம டைரெக்டாக ஏபிசிடி கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ சமம் கொடுத்துருந்தாங்களா அணிகளில் அப்படியே இங்கே இருக்குது, இங்கே என்ன வேல்யூவில் இங்கே இருக்கோ அதுக்குள்ளதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டும் தேர்டும் எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டும் தேர்ட் எடுத்த வரும் என்ன வரும் a மைனஸ் பி ஈக்குவல் டு 1. அப்போது 2a மைனஸ் பி ஈக்குவல் டு 0. இப்போது இது வந்து இதோட குறிகளை மட்டும் மாற்றினா போதும், சைன் சேஞ்ச் பண்ணால் போதும், 0க்கு எதுவும் வராது. இது மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகிருங்களா, அங்கே மைனஸ் 2a இங்கே a. அப்போ என்ன வரும் மைனஸ் a ஈக்குவல் டு 1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு a ஈக்குவல் டு -1 கிடச்சிருச்சு. இனி இதில் வந்து நம்ம எல்லா ஈக்குவேஷனையும் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது ஏ கண்டுபிடிச்சிருமே. இது வந்து எந்த சமன்பாடில் வேணாலும் நீங்கள் கொண்டு போய் ஈக்குவல் பண்ணலாம். இது வந்து சமன்பாடில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும் a மைனஸ் பி இருக்குங்களா, a மைனஸ் பி ஈக்குவல் டு 1. இப்போ ஏக்கு பதிலாக -1 போட்டுக்கிடுங்க, பிக்கு பதிலாக மைனஸ் பி ஈக்குவல் டு 1. அப்போ மைனஸ் பி ஈக்குவல் டு இங்கே இருக்க 1, இந்த 1 இங்கே வந்துச்சுன்னா என்ன வரும் +1 வரும். அப்போ பி ஈக்குவல் டு இங்கே இருக்க மைனஸ் இங்கே போயிடும், இங்கே 2 வருங்களா. அப்போ பி வந்து -2. அடுத்து சிக்கு எந்த ஃபார்முலா இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2a ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. 2aனா என்ன, a வந்து என்னது -1. அப்போ 2aனா -2 ப்ளஸ் சி நமக்கு தெரியாது, அப்போ 5. அப்புறம் இப்போது இதில் வந்து சி வந்து சைனெல்லாம் மாற்றிக்கலாம். இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் ஆகும், இங்கே மைனஸ் ஆகும். சரி. இப்போ இதில் நம்ம வந்து ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ 2aக்கு பதிலாக என்ன வரும் -2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5ன்னு இருக்குங்களா. இப்போது சி ஈக்குவல் டு 5, இங்கே இருக்க 2 வந்து அங்கே போச்சுன்னா +2. அப்போ சி ஈக்குவல் டு 7. அவ்வளோதான். அடுத்து டி 3c ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2. சி எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு 7. அப்போ 3 7 21 ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2. டி ஈக்குவல் டு 2 மைனஸ் 21. அப்போ டி ஈக்குவல் டு எவ்வளோ வரும் -19. அவ்வளோதான்.